ஹாப்பி கேரன் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம பேசின 4 கோல்டன் வேர்ட்ஸில் தேங்க்யூ அப்படின்ற கோல்டன் வேர்ட் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எல்லோரும் நிறைய தேங்க்யூ சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோல்டன் வேர்ட் என்ன அப்படின்னா சாரி, மன்னிப்பு. அது கண்டிப்பாக நம்ம நிறைய யூஸ் பண்ணணுங்க. ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ யாராவதோட மனசை நம்ம கொஞ்சம் தெரியாமல் கஷ்டப்படுத்திடுவோம். அது யாரும் நம்ம வேணும்னு செய்ய மாட்டோம். சம்டைம்ஸ் தெரியாமல் பை மிஸ்டேக் செஞ்சாலும் அந்த வார்த்தை ஐம் சாரிப்பா, நான் மன்னிச்சிருப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு யார்கிட்ட நம்ம வந்து அதை இது பண்ணுறோமோ நம்ம எவ்வளோ நிறையா நல்லது கூட செஞ்சுருப்போம். ஆனால் இந்த ஒரு விஷயம் போய் அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்துச்சுன்னா அந்த பாண்டிங் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பாசிட்டிவ் செயின் இருக்கணும். நம்ம யார் கூட எல்லாம் பழகிறோமோ அவங்க கூட அது வந்து போய் சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்துருச்சுன்னா இட் வில் டேக் டைம் டு கம் அவுட். ஆனால் இந்த மனசார ஒரு சாரி சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் ஆளு மனசுலேருந்து வெளியில் போயிடும். அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 சாரி இல்லைன்னா ஒரு 4 சாரி கூட சொல்லலாங்க, தப்பே இல்லை. என்னை மன்னிச்சிருப்பா, நான் வேணும்னு அப்படி பண்ணலை, தெரியாமல் பண்ணிட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன். ஸோ அது பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட, அப்பா அம்மா பிள்ளைங்க கிட்ட, இல்லை ஸ்பவுஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, ஆஃபீஸில் நெய்பர்ஸு, ஃப்ரெண்ட்ஸு எங்கே இருந்தாலும் சரி, ஒரு கண்ணில் வந்து அந்த உண்மையாக நம்ம சாரி கேட்குறோன்ற அந்த ஃபீலிங்கோட நம்ம வந்து அது ஒரு கேட்கணுங்க. அது வந்து நிறைய உறவுகளை திருப்பி கொண்டு வரும். சில சமயம் நம்ம சொல்லாமல் கூட விட்டுருப்போம். அப்போ கூட நம்ம திரும்ப கூட சொல்லலாம், நான் அன்றைக்கி வந்து அப்படி பண்ணிட்டேன், அது நான் வேணும்னு பண்ணலை, யோசிச்சு பார்த்தேன், அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஐம் சாரிப்பா அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிஸ்டேக்ஸ் ஹேப்பன்ஸ் இல்லையா? ஸோ வி ஹாவ் டு ஃபீல். அப்படின்னா இப்போ வந்து நமக்கு சிம்பத்தி மட்டும் லைஃப் இல்லைங்க, எம்பத்தியும் இருக்கணும். மற்றவங்க இடத்துல போய் நம்ம யோசிக்கணும், ஏன் நம்ம அப்படி பண்ணிட்டோன்னு. ஏன் நான் இதெல்லாம் கோல்டன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, எல்லா விஷயத்தையும் நம்ம லைஃப்பில் வந்து வாங்கிட முடியாது, வாங்கவே முடியாத சில விஷயங்கள் இருக்குது. அதுதான் வந்து கோல்டன் வேர்ட்ஸ். அது வந்து இந்த மாதிரியான செயல்களால், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஆளு மனசுலேருந்து மைண்ட்ஃபுல்லாக யூஸ் பண்ணும்போது we can win the hearts of many people. ஸோ இந்த செகண்ட் வேர்டான கோல்டன் வேர்டை நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணி வில் ஆல் கிரியேட் அ ஹார்மனி. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.